நம்ம வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் நமக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங். அந்த வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வாழணுன்னா we have to find our purpose. நான் வாழ்கிறதுக்கு ரீசனே இதாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாங்க நம்ம பர்பஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஸ்கூல் டேஸில் நம்ம எல்லாருக்குமே க்ரஷ் இருந்திருக்கும். ஸ்கூலுக்கு போக சுத்தமாக பிடிக்கலனாலும் க்ரஷ்ஷை பார்க்குறதுக்காகவே எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்பி போவோம். லைஃப்பும் அதே மாதிரி தான். வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த பர்பஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பும் எக்ஸைட்மெண்ட்டாக மாறிடும். பர்பஸ்ங்கிறது பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி எனி திங் தட் கிவ் யூ ரீசன் டு வேக் அப் எவரி மார்னிங். இங்கிலீஷ் கற்றுக்கணும், டெய்லி 1 பேஜ் புக் படிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயம் வேணாலும் பண்ணுங்கள். அந்த ஜேர்னிலேயே யூ வில் ஃபைண்ட் யுவர் பர்பஸ். எந்த ஆக்டிவிட்டி பண்ணால் நீங்கள் டைமே மறந்துடுறீங்க, எந்த விஷயம் பண்ணால் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு நோட் பண்ணுங்கள். எந்த விஷயத்தை பார்த்தா உங்களால் தாங்கிக்கவே முடியலன்னு யோசிங்க. உதாரணத்துக்கு, சில பேருக்கு டாகு, கேட்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுங்க ரோட்டில் பாவமாக நின்றுச்சுன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்கள்ல, நீ நல்லா பாட்டு பாடுற, நீ நல்லா ட்ராயிங் பண்ணுற, நீ நல்லா பேசுகிற, அந்த மாதிரி எந்த விஷயத்தை லெஸ் எஃபர்ட்லேயே பெட்டராக பண்ண முடியுதுன்னு நோட் பண்ணுங்கள். நம்ம ஜஸ்ட் யோசிக்கிறனால நமக்கு எது பிடிக்கும்னு தெரியாது. டூ எக்ஸ்பெரிமெண்ட். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எது உங்களுக்கு வருதுன்னு கண்டுபிடிங்க. அண்ட் ஃபைனலி, பர்பஸ்ங்கிறது ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. இட் கீப் ஆன் சேஞ்ச் பை ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த டைரக்ஷன் மீனிங்ஃபுல்லாக தெரியுதோ அந்த வழியில் நிற்காமல் போக வேண்டியது தான். நண்பன் படத்தில் சத்யராஜ் லைஃப் இஸ் ரேஸ்னு சொல்கிறத விஜய் கூட கலாய்ப்பாரே, அந்த கதை தாங்க. லைஃபுங்கிறது ரேஸ் இல்லை ஓடுறதுக்கு, இட் இஸ் அ ஜேர்னி. எல்லா ஜேர்னியும் ஒரே மாதிரி இருக்காது. என்னோடய பர்பஸ்லாம் எனக்கு தெரியும்பா, பட் நினைக்கிற டாஸ்க்கை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா டூ 1% டெய்லி. ஒரே நாளில் யாராலையும் ஒபாமா ஆக முடியாது. ட்ரஸ்ட் இன் ப்ராக்ரஸ். ஈவன் அ ஸ்மால் ஸ்டெப்ஸ் பிகம் அ பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற எதுவுமே ரொம்ப நாள் நீடிக்காதுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப் ஸ்மூத்தாக போகும். டூ வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி, பட் தட் ஷுட் பி அ குட் திங். அழகுங்கிறது நம்ம பார்க்குற பார்வையில் தாங்க இருக்குது. என்றைக்கு நம்ம லைஃப்பை அழகாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம லைஃப்பும் அழகாக மாறும்.